ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நடிகர் அல்லு அர்ஜுனுடன் இணைந்து இயக்கும் புதிய படம் முற்றிலும் புதிய ஜானரில் உருவாகி வருவதாக இயக்குநர் அட்லி தெரிவித்தார். சமீபத்தில் பேட்டி அளித்த அவர் இந்த படத்திற்காக ஹாலிவுட் தொழில்நுட்ப குழுவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும், ஆனால் அது அவர்களுக்கே பெரிய சவாலாக உள்ளதாகவும் கூறினார். அதேபோல் காந்தாரா படத்தின் முதல் பாகத்தை காண ஆம்ஸ்டர்டாம் நகரில் இருந்து 2.5 மணி நேரம் பயணம் செய்து வந்ததாகவும், அப்பொழுதே ரிஷப் ஷெட்டியை அழைத்து பாராட்டியதாகவும் தெரிவித்தார். அவர் திரைத்துறைக்கே ஊக்கமாக திகழ்வதாகவும், அவருக்கு தேசிய விருது கிடைக்க வேண்டும் என்றும் அட்லி விருப்பம் தெரிவித்தார். விஜய் தேவரகொண்டா, கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் புதிய படம் பூஜையுடன் தொடங்கியது. ரவி கிரண் கோலா இயக்கும் இந்த படத்தை விஜயின் வாரிசு படத்தை தயாரித்த தில்ராஜு தயாரிக்கிறார். படத்தின் நாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறார். மகாநதி படத்தில் விஜய் தேவரகொண்டா புகைப்பட கலைஞராகவும், கீர்த்தி பழம்பெரும் நடிகை சாவித்ரி வேடத்திலும் நடித்தனர். இந்த நிலையில் இருவரும் முதன்முறையாக இப்படத்தில் ஜோடியாக நடிக்கின்றனர். படத்தின் பூஜை ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சாரா ஹில்ஸில் நடைபெற்றது. அதன் புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. நிவின் பாலி பிறந்த நாள்ல ஸ்பெஷல் விருந்தா அவரோட நடிப்புல அடுத்தடுத்து 8க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாக இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. முன்னணி நட்சத்திர நடிகரான நிவின் பாலி 2013 வெளியான நேரம் படம் மூலமா அறிமுகமானாரு. தொடர்ந்து பிரேமம் படம் மூலமா ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மனதையும் கொள்ளையடிச்ச நிவின் பாலி அடுத்த படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. அந்த வகையில நவம்பர்ல பேபி கேர்ள், டிசம்பர்ல சர்வம் மாயா திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதை தொடர்ந்து பிரேமலு படம் மூலமா கவனம் ஈர்த்த கிரிஷ் இயக்கத்துல பெத்லஹெம் குடும்ப யூனி மற்றும் 7 கடல் 7 மலை உள்ளிட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதே சமயம் அட்டகாசமான காம்போவா நிவின் பாலி லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் பென்ஸ் திரைப்படத்துல வில்லன் வால்டர் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இதை தொடர்ந்து ஃபாமா, மல்டிவர்ஸ் மன்மதன் மற்றும் நயன்தாராவுடன் நடிக்கும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய படங்களும் ரசிகர்களுக்கு விஷுவல் ட்ரீட்டா ரெடியாகிட்டு வருது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.